சாதி சமயம் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் கல்வி கத்துக் கொடுத்தவர். படிக்க வந்த சில மாணவர்களுக்கு உணவும் தங்க இடமும் கொடுத்து உதவியவர். இவரோட குறிப்பிடத்தக்க மாணவர்கள் குலாம் சாதர் நாவலர், சவரிராயலு, தியாகராசர், சாமிநாதர். திருவாவடுதுறையில் ஆதீன வித்துவானாக வேலை பார்த்தார். அங்கே வாழ்ந்த காலத்தில்தான் ஊவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். ஊவே சாமிநாதர் இவரோட மாணவர். நல்ல மாணாக்கர்கள் பலரைப் பெற்று அவர் ரொம்ப மகிழ்ச்சியடைந்தார். தமிழுக்காக செய்த தொண்டு பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கார். பல கோவில்களுக்கு நடைப்பயணம் போயிட்டு அந்த கோயிலோட வரலாறு, சிறப்பு, இறைவனோட பெருமை இவைகளை வைத்து தலபுராணங்கள் எழுதியிருக்கார். இவரோட பண்பு நலன்களும் ரொம்ப பெரியது. அருங்குணம் நிறைந்தவர், நிறைய புலமை இருந்தவர், தராதார ஞானம் உடையவர். அதே சமயம் நல்ல நகைச்சுவை உணர்வும் இருந்தது. தமிழ் மேலிருந்த பற்றை எப்படி சொன்னார் தெரியுமா? நோய்க்கு மருந்து இலக்கியம். அந்த ஒரு வரியிலேயே அவருக்கு தமிழ் மேல இருந்த அன்பு எவ்வளவு ஆழமோ புரியும். 1-2-1876 அன்று இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார்.